இந்த நாளிலே நாம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரத்திலே 24 முதல் 30வது வசனம் வரை தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனங்களுக்கு அடிப்படையானது 4வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் உள்ளவை. இப்படிப்பட்ட கருத்து நிகழ்கிறது. இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு நாசரேத்திற்கு வந்து வழக்கப்படி தொழுகை கூடத்திற்கு சென்று இறை வார்த்தையை வாசிக்க முன்வருகின்றார். அப்பொழுது அவருக்கு கிடைக்கும் வார்த்தை அவருடைய பணியை பற்றியே, எதற்காக அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்பதை பற்றியே. எனவே அதை தெளிவாக மக்களின் முன்னே வாசிக்கின்றார். அந்த வசனத்தின் பின்பு அனைவருமே அவரை உற்று நோக்கி பார்க்கிறார்கள். மற்ற ஊர் மக்களுக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு அண்டை ஊர்களிலே, அருகாமையிலே, சுற்றுப்புற கிராமங்களிலே செய்த அற்புத செயல்கள் பற்றியே. வெளி ஊர்களிலே இவ்வளவு செய்கிறவன் தனது சொந்த ஊரிலே எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகமாக நம்ம ஊருக்கு செய்யணும் இல்லையா? அப்படி என்ற மனப்பான்மை. தனக்கு செய்யணும், அவனுக்கு இதுதான் முதல் கடமை, டிமாண்ட் என்று சொல்லலாம். முதலில் நமது ஊர், நமது சொந்தம், நமது உறவு என்ற எண்ணத்தில்தான் இவை அனைத்தும் நடக்கிறது. அதனால்தான் இயேசு தெளிவாக 24வது வசனத்தில் சொல்கிறார், இறைவாக்கினர் எவரும் தமது சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதனால் இயேசு தனது சொந்த ஊரில் ஒரு சில புதுமைகளை மட்டுமே செய்தார். நிறைய புதுமைகள் அங்கு செய்யவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை வைத்தே இயேசுவின் புதுமை அங்கே நடந்தது. இயேசுவை நம்பி தேடி வந்தாலே போதும், அவரை நம்பினால் நன்மை நடக்கும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்பதை வெளிக்காட்டும் விதமாக 2 இறைவாக்கினர்கள் மூலமாக கடவுளுடைய அற்புத செயல் நடக்கும் என்பது தெளிவாக்குகிறது. இறைவாக்கினர்கள் என்றால் யார்? கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறைவனுடைய செயலுக்கு இங்கு உருக்கொடுக்கிறவர்கள். நாம் அனைவரும் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டுள்ளோம். இறைவாக்கினர்களில் ஒருவர் எலியா. அவர் இஸ்ரேல் மக்களை விட்டுவிட்டு அங்கிருந்து வேறு ஒரு இடம் செல்கிறார். சாரிபாத்தில் உள்ள கைம்பெனிடம் சென்று அவர்களுக்கு தேவையான உணவை முழுமையாக உதவி செய்கிறார். இறைவாக்கினர் எலியா வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கல் நெஞ்சம் கொண்டவர்களாய் இருந்ததனால் அரசனும் சரி, மக்களும் சரி, யாருமே இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்ததனால் அவருக்கு சாபமிடுகிறார். இதனால் வறட்சி அதிகமாகிறது. அது மட்டுமல்ல, சுற்றுப்புறம் எங்கும் வாழ்ந்த பிற இன மக்களுக்கும் வறட்சி உண்டாகிறது. இருந்தாலும் இறைவாக்கினுடைய தயவு அங்கு செயல்படுத்தப்படுகிறது. இவ்வாறு இஸ்ரேல் மக்களை விட்டுவிட்டு வேறு ஒரு இடம் போகும்போது வழிநடத்தப்படுகிறார். அவருக்கு வானதூதர் வழியாக சொல்லப்படுகிறது. அவருக்கு பசி ஏற்படுகிறது. அப்பொழுது கைம்பெண் விறகு தேடுவதை பழைய ஏற்பாட்டிலே படிப்போம். அங்கு விறகு தேடி கொஞ்சம் கைப்பிடி மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, இதில் நானும் எனது மகனும் கடைசியாக ரொட்டி சுட்டு சாப்பிட்டு இறந்து போவோம் என்று சொல்லும்போது இறைவாக்கினர் எலியா சொன்னார், ஒரு சின்ன ரொட்டி செஞ்சு எனக்கு கொண்டு வா, அதற்கு பிறகு உனக்கு செஞ்சு சாப்பிடு என்று கூறுவது அருமையானது. கைம்பெண்ணுக்கு இறைவன் தரும் ஆசீர்வாதம், எல்லாவித சோர்வுகளிலிருந்து விடுபட்டு கிடைக்கும் ஒரு மறுவாழ்வு. அதுபோன்று சிரியாவை சார்ந்த நாமானுக்கு மேலும் ஒரு இறைவாக்கினர் எலிசா காலத்தில் செய்யக்கூடிய அற்புதம் பாருங்க. என் நாட்டுல சிரியாவில் அருமையான ஆறு, சுத்தமான ஆறுகள் இருக்கிறது. ஆனா நீங்க இந்த ஆற்றுல 7 முறை முங்கி எந்திரிக்க சொல்றீங்க என்று நாமான் சொல்கிறார். ஆனா பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான் நாமான பார்த்து, ஐயா, உங்களுக்கு பெரிய வேலை ஒண்ணு கொடுக்கலையே, 7 முறை முங்கி எந்திரிக்க தானே சொல்றாங்க, இதை பெருசா எடுத்துக்கிட்டு
இறைவனின் அருளை தடை பண்ணாதீங்க என்று சொன்னான். சொல்ற வார்த்தையில நாமான் முங்கி எந்திரிச்சு தன்னில் இருக்கும் எல்லா விதமான நோய்களும் நீங்க பார்த்து ரசிக்கிறான். இறைவனின் அருள் எவ்வளவு மகத்துவமானது என்பதை பணிவுடன் நாம் வெளிக்காட்டணும். அது ரொம்ப முக்கியமானது. அதுலதான் நம்ம விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை ஆணித்தரமாக பற்றி கொண்டு வாழும் விதத்தில் நாம் எல்லோரும் வாழ்வோம். விவிலியத்தில் இஸ்ரேல் மக்கள் பெற்றுக்கொண்ட சீற்றம் நம்மை ஒருபோதும் அண்டக்கூடாது என்ற உணர்வோடு வாழ கற்றுக்கொள்வோம். எசாயா அதிகாரம் 55 வசனங்கள் 10. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. இது போன்றே இறைவன் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நலன்களை செய்ய விரும்புகின்றார். எப்போதும் நலன்களை செய்வதே ஆண்டவரின் நோக்கம். ஆனால் அதை பெற தகுதி விசுவாசத்தை நமது மனதில் நின்று வெளிக்காட்டுவது. விசுவாசம் இல்லாத நிலைமையில இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய பாடம்: உங்களிடம் விசுவாசம் கொள்ளாதால் உங்களுக்கு கடவுளிடம் இருந்து கிடைக்கக்கூடிய நலன்கள் பிறருக்கு கொடுக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு கருத்தையும் இந்த ஒரு வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது என்பதை மனதில் கொள்ளலாம்.